வாங்க 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 வாங்க. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. சிறப்புரை திருமதி ஜெயசித்ரா அவர்கள். எழுத்தாளர்களுக்கும் எழுத்தை நேசிப்புடன் வாசிக்கும் வாசகர்களுக்கும் எனது புரட்சிகர வணக்கங்கள். எனக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசு. இது வரைக்கும் நான் இலக்கியம் படைப்பாளிகள் மீட்டிங்ல நான் எதுலையும் கலந்துக்கல. நம்ம சமூகம் சார்ந்து இயங்கக்கூடிய பாட்டாளி வர்க்கத்து பெண், நான் சமூக போராளி. ஸோ இலக்கிய விழாக்கள் எனக்கு மிக 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 புதிது. இந்த மாதிரியான ஒரு சிறப்பு விருந்தினரா என்னை அழைச்சதுக்கு மிக்க நன்றியும் மகிழ்ச்சியும். ஓகே, இன்றைய விழா நாயகர்கள் மற்ற 2 பேரும் வரலீங்களா தோழர்? வரலையா? வர முடியாத சொல்லலைங்களா? ஓகே, அப்படியா? பூங்கத்து பூங்கத்து என்ற நாவலை என்ற கவிதை தொகுப்பை எழுதிய கவிதா அவர்களுக்கும், அவர்கள் இங்க இல்லாத பட்சத்துல உங்க பேர் என்னது? கார்கி. கார்கி அவர்களை சிறப்பிச்சு இப்ப பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா கார்கி என்பது எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு பெயர் இல்லையா? கார்கி மார்க்சிம் கார்கி, தாய் நாவலை எழுதிய மார்க்சிம் கார்கியோட பேரை புனை பெயரா வைத்து எழுதியிருக்கிறாரு தோழர். மிகவும் சிறப்பாகவே எழுதியிருக்கிறாரு என்று நினைக்கிறேன். ஏன்னா கடைசி நிமிடங்களில் தான் எனக்கு பிரதிகள் வழங்கப்பட்டது. அதனால என்னால முழுக்க வாசிச்சு எனக்கு இது பண்ண முடியல. இப்போ சகியே கவிதை தொகுப்பு இன்னைக்கு காலையில தான் எனக்கு அனுப்பி வச்சாங்க. ஸோ என்னால கரெக்டா அதை எல்லாத்தையும் பார்த்து வாசிச்சுட்டு என்னால இன்றைய நிகழ்வில் பேச வழியில அவர்களை வாழ்த்தி முடித்துக் கொள்கிறேன். ஓகேயா? என்னை பொறுத்த வரைக்கும் வாசிப்பு என்பது ஒரு மனிதனை மிக பெரிய மனிதனா மனிதனாக மாற்ற வல்லது. வாசிப்பு கண்டிப்பா ஒவ்வொரு வீட்டிலும் நம்ம அதை ஊக்குவிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வாசிப்பு இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா போனை ஸ்க்ரோல் பண்றதுலதான் we are concentrating. நம்ம வீட்டு குழந்தைங்களே எடுத்துக்கிட்டா கூட they are concentrating in மொபைல்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதை புத்தகத்தை பெறட்டுறதுக்கு நம்ம பழக்கி தரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா புத்தகங்கள் வழியாக நம்ம பாக்குறதுக்கும் மொபைல் ஸ்க்ரோல் பண்ணி பாக்குறதுக்கும் there is much difference. ஏன்னா நம்ம ஒரு புத்தகத்தை வாசிக்கும் போது நம்மளோட முழு கான்சென்ட்ரேஷனும் புத்தகத்திலே இருக்கும். ஆனா மொபைல்ல நீங்க ஸ்க்ரோல் பண்ணும்போது பாருங்களேன், ஒரு ரீல்ஸ் வரும். எகைன் they will started seeing the reels. அவங்களால இதுல கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ அது நம்மளுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷனை தரக்கூடியதுதான். நம்மளுக்கு அது தேவைதான், இல்லைன்னு சொல்லலை, அதெல்லாம் வேணும். பட் புத்தக வாசிப்புங்கிறது கண்டிப்பா நம்மளுக்கு தேவையான இன்றைய சூழல்ல நிச்சயம் ஒவ்வொரு வீட்டிலையும் நம்ம அதை சொல்லி பிள்ளைங்களுக்கு அந்த வாசிப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதிலும் சமூக சிந்தனையோட பிள்ளைங்களை கொண்டு வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் நான். ஒவ்வொரு வீட்லயும் இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் நானும் என்னோட பையன் இவர்கிட்ட வந்தவொடனே கேட்டேன், உங்களோட பேர் கார்கின்னு வச்சிருக்கீங்களே, அப்ப பெரிய கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதியா சிந்தனையாளரா இல்ல வீட்டுல அப்பா வச்ச பேரான்னு கேட்டேன். இல்ல நானே இப்ப என்னோட புனை பெயர்னு சொன்னாரு. அப்ப யாரோட தாக்கத்துல நீங்க வச்சீங்கன்றப்போ அவர் சொன்னது லிரிசிஸ்ட் மதன் கார்கியோட பேர்ல இது பண்ணேன்னு சொன்னாரு. பட் அதாவது தாய் நாவலோட வழியாதான் நம்மளுக்கு கார்கியே அறிமுகமா வராரு. ஏன்னா பைபிளை விட அதிகமா எல்லாராலும் வாசிக்கப்பட்டது தாய் நாவல். அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வாசிப்பு வட்டத்துல இருந்து வந்திருக்கீங்கன்னு என்னால உணர முடியுது. ஸோ தாய் நாவல் மாதிரி ஒரு சிறந்த ஒரு புரட்சிகரமான நாவலை வாசிச்சு இன்னும் அதிகமான புத்தகத்தை நீங்க சிறப்பா நிறைய புரட்சிகர புத்தகங்களை வெளியிடுவீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன் தோழர். உட்காருங்க. கண்டிப்பா நம்மளோட ஒவ்வொரு அன்றாட வாழ்க்கையிலேயே நம்ம ஒவ்வொரு நிகழ்வையும் நம்ம செய்தி வழியாகவோ இல்லைன்னா செய்தி தாள் வழியாகவோ நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அந்த ஒவ்வொரு நிகழ்வும் நம்மளுக்கு ஒரு ஒரு விஷயத்த அன்றாட விஷயங்கள் ஒன்னொன்னு
ஒரு களத்துல என்ன நடக்குதுங்கிறது நம்மளுக்கு இன்றைய பத்திரிகைகள் நம்மளுக்கு அது வந்து சேர்க்குதா சரிவரங்கிறது வந்து என்னால சரியா சொல்ல முடியல. இருந்தாலும் நம்மளால சோசியல் மீடியா கூட நம்ம வந்து உணர முடியும். அதன் மூலமா நம்ம வந்து சமூகத்துக்கு என்ன கருத்தை கொண்டு போறோங்கிறது ஒண்ணு இருக்குது. ஏன்னா நம்ம வாசிக்கிறோம், அந்த வாசிப்பை அப்படியே நம்மளோட இருத்திக்கிறது வந்துட்டு இது கிடையாது. நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம வந்து அதை எடுத்துட்டு போகணும். ஐ மீன் நம்மளால ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேரையாவது உருவாக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து மைண்ட்ல எடுத்துக்கணும். அதுதான் இந்த இளம் எழுத்தாளர்களுக்கு நான் சொல்ல விரும்புறது. அதை நீங்க உங்க எழுத்து மூலமா கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். காதல் கவிதைகள் இல்ல இது மாதிரியான கவிதைகளை விட சமூகம் சார்ந்த கவிதைகள் வந்து என்ன ரொம்ப ஈர்க்கக்கூடியது. சமூக சீர்திருத்த கவிதைகள் அந்த மாதிரியான கவிதைகள் வந்து என்னை ரொம்ப ஈர்க்கக்கூடியது. ஸோ அந்த மாதிரியான கவிதைகள் தொகுப்பு இன்னும் வருங்காலங்கள்ல வரும்போது நான் வந்து மிகவும் சந்தோஷப்படுவேன். ஏன்னா அது வந்து நான் கார்த்தி கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் என்று சொன்னாரு. கண்டிப்பா பண்றேன்னு சொல்லியிருக்கிறாரு. கார்த்தியோட அடுத்த கவிதை தொகுப்பு வந்து ஒரு புரட்சிகர கவிதை தொகுப்பா இருக்கும்னு, சமூக சிந்தனையோட புரட்சிகர கவிதை தொகுப்பா இருக்கும்னு நினைக்கிறோம். நீங்க அமருங்க தோழர், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். பூங்கொத்து வந்து கவிதா என்ற ஒரு தோழர் எழுதியிருக்கிறாங்க பூங்கொத்து நான் கவிதை தொகுப்பு நல்லாவே இருந்தது. நான் ஒரு 2-3 பக்கங்கள் வந்து பெரட்டினேன். ஸோ புதிய எழுத்தாளர்கள் நல்லா தான் எழுதியிருக்கிறாங்க. இன்னும் வருங்காலங்களில் அவங்களோட எழுத்துக்கள் இன்னும், அதாவது பூங்கொத்து அப்படின்னு ஒருத்தங்களோட வரவேற்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்றது வந்துட்டு பூங்கொத்து, அது மாதிரி அவங்களோட நாவல் வந்து பூங்கொத்தா போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். மற்றும் ஒரு எழுத்தாளர் வந்து அவர் மனோகரன் தோழர் மனோகரன். அவரும் இன்றைய நிகழ்வில் கலந்து கொள்ள முடியலன்னு நினைக்கிறேன். அவருக்கும் வந்து எனது வாழ்த்துக்கள். அவரும் வந்து கவிதை தொகுப்பு தான் வந்து வெளியிட்டிருக்கிறாரு. அந்த கவிதை தொகுப்பு வந்து காதல் கவிதை தொகுப்பா தான் இருந்தது. இளைய தலைமுறைகள்கிட்ட நம்ம வந்து அவங்களோட எழுத்தை நம்ம வந்து கண்டிப்பா வந்து என்கரேஜ் பண்ணணும் இல்லையா? ஸோ அது காதல் கவிதையா இருந்தாலும் பிற்காலத்துல கண்டிப்பா அது வந்து சமுதாய சீர்திருத்த கவிதைகளா மாறும்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ அதை தான் எதிர்பார்க்கிறேன். அது கண்டிப்பா நிறைவேறும்ட்டு அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஐ மீன் அந்த தோழருக்கு வந்து என்னோட வாழ்த்துக்களையும் என்னுடைய ஆசைகளையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இது போல எனக்கு வந்து விழிப்புணர்வு கூட்டங்களுக்கு கூப்பிடுவாங்க. வழக்கமா சாலை விழிப்புணர்வு. என்னோட பணி வந்துட்டு நான் வந்து விபத்து காப்பீடு புலனாய்வாளராக இருக்கேன். ஸோ எனக்கு சாலை விபத்து சம்பந்தமாக விழிப்புணர்வு கூட்டங்கள், இது மாதிரியான விழிப்புணர்வு கூட்டங்களுக்கு தான் வந்து நான் வந்து சிறப்பு விருந்தினராக போயிருக்கேன், பேசியிருக்கேன். இது இலக்கியம் சார்ந்து என்ன வந்து இது படைப்பாளிகளின் உலகம் இல்லையா? படைப்பாளிகளோட உலகத்துக்குள்ள வர்றது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் என்ன சொல்றது, நான் கொஞ்சம் தூரமா தான் நின்னேன். ஸோ சரி ஓகே வந்துதான் பார்க்கலாமே. அது அப்பப்ப அதோட கரையில போயிட்டு அப்படியே கரையோரத்துல மேய்ஞ்சிட்டு போற ஆள் தான் நான். என்ன பெரிய அளவுல என்னால வந்து நான் வாழ்ந்த சூழல், என்னோட பணி சுமை, என்னோட வாழ்க்கை முறை எல்லாம் வந்து என்னை வந்து அதிக நேரத்தை வந்து வெளியில வேற எந்த இதுலயும் செலவிட விடாம, என்னோட ப்ரொஃபஷன் அது மாதிரிதான் இருந்தது. என்னோட குழந்தை வளர்ப்பு அது இதுன்னு சொல்லி என்னோட ஃபேமிலி எல்லாமே வந்துட்டு என்னை சார்ந்தே இயங்கிச்சு. ஸோ என்னை சார்ந்து இயங்கும் போது நான் வந்து என்னைய வந்து நான் எப்படி சீரமைச்சுக்கிட்டேன்னா, பசங்க, தென் என்னோட ப்ரொஃபஷன், எகெயின் வந்துட்டு சமூக பணிகள் மேலதான் வந்து என்னோட ஆர்வம் வந்து முழுக்க இருந்தது. ஸோ சமூகம் சார்ந்து எந்த ஒரு இஷ்யூவா இருந்தாலும் அந்த இடத்துல போய் நான் கண்டிப்பா அட்ரஸ் பண்ணுவேன். ஸோ என்னால இயன்ற வரை களத்துல போய் களமாடதான் நான் ஆசைப்படுவேன். ஸோ இது மாதிரி கூட்டங்கள்ல பின்னாடி அவங்கள மாதிரி உட்கார்ந்துதான் இருக்கிறது தான் வந்து என்னோட வழக்கமான நிகழ்வா இருந்தது. எனக்கு முன்ன நின்று இந்த மாதிரி பேசுறதெல்லாம் கொஞ்சம் ரொம்பவே புதிதுதான். ஸோ அதனால என்னோட பேச்சு இவங்கள மாதிரி எப்படி ஒரு புதிய எழுத்தாளர்கள் மாதிரி தான் என்னோட கன்னி பேச்சாதான் இது இருக்குது. ஸோ ஏதாவது பிழை இருந்தாலும்
இல்ல நான் ஆங்கில கலப்பு இல்லாம என்னால பேச வரல அப்படின்னாலும் அதுல இருந்து கொஞ்சம் தய கூர்ந்து மன்னிச்சு ஏத்துக்கோங்க. அவ்வளவுதான். இதுக்கு இவ்வளவுதான் நம்மளோட இந்த நார்மலா இப்ப எல்லாருமே சொல்றது என்னன்னா, நாங்க இந்த மாதிரி கூப்பிட்டுருக்காங்க எப்படி பேசுறது அப்படின்னு. நீங்க நார்மலா நடைமுறை தமிழ்லயே பேசுங்க. நீங்க இது பண்ணிலாம் நான் செந்தமிழ்ல எல்லாம் பேசணும்னு அவசியம் இல்ல, நடைமுறை தமிழ்ல பேசுங்க, அதான் ட்ரெண்டுன்னு சொன்னாங்க. பட் அந்த மாதிரி ட்ரெண்டுக்காக எல்லாம் பேசல. பட் என்ன பேசணும்னு நினைக்கிறோமோ அதை பேசுறேன். இன்னும் பேசாம விடுபட்டதும் நிறைய இருக்குது. புத்தக வாசிப்புன்னு சொன்ன உடனே எனக்கு எது ஞாபகத்துக்கு வந்ததுன்னா, தோழர் பகத்சிங்கோட நிகழ்வு மட்டும்தான் என்னோட நினைவுல எப்போதுமே இருக்கும். தன்னோட தூக்கு மேடை ஏறும் தருவாயிலும் கூட பகத்சிங் கொஞ்சம் இருங்க, நான் வாசிச்சுட்டு நான் ஒருத்தரோட பேசிட்டு இருக்கேன், அதை முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொன்னாரு. என்ன எதனாலன்னு கேட்டா, எனக்கு ஒரு 10 நிமிஷம் கொடுங்கன்னு சொல்லி. என்னன்னா அப்போ அவர் வாசிச்சுட்டு இருந்தது புத்தகம் விளாடிமிர் லெனினோட அரசியலும் வாட் இஸ் தட், நான் புத்தகம் பேரு எனக்கு சரியா மைண்ட்ல ஸ்ட்ரக் ஆகல. அரசியலும் ஓகே, டசன்ட் மேட்டர். ஓகே, ஸோ அந்த புத்தகம் தோழர் விளாடிமிர் லெனினோட புத்தகம் அது. அவரோடத வாசிச்சு முடிச்சுட்டு நான் அவர் இப்ப போகலாம் அப்படின்னு சொன்னார். தூக்கு மேடை போறதுக்கு முன்னாடி தூக்கு கயிறை முத்தமிடும் முன் அவர் ஒரு சமூக ஒரு சீர்திருத்த நாவலை வாசிச்சுட்டு அவர் போறாரு. ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணுங்கிறது அவரோட இதுவா இருந்தது. அதனாலதான் அவர் தூக்கு மேடையில அவரை தூக்கிலே போட்டாங்க இல்லையா. சோ தோழர் பகத்சிங் தான் என்னோட புரட்சிகர ஒரு புரட்சி அப்படின்னாலே பகத்சிங் தான் எனக்கு நினைவுக்கு வருவாரு. எனக்கு அது சாதாரண விஷயம் இல்லையா. ஒரு தூக்கு மேடைய முத்தமிட செல்லும் முன்னாடி நான் புத்தகத்தை படிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்றது, அது புரட்சியான ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு வரேன்னு சொல்றது ஒரு நார்மல் பர்சனாலிட்டியால கண்டிப்பா முடியாது இல்லையா. இது தன்னை முழுக்க முழுக்க மக்களுக்காக ஒப்படைச்சவங்களால மட்டும்தான் அது மாதிரி எல்லாம் அதெல்லாம் சாத்தியம். அதனால எனக்கு புத்தகம் அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு தோழர் பகத்சிங் தான் புரட்சி. அவரோட புரட்சியும் அவரோட எழுத்துக்களும் தான் எனக்கு ஞாபகம் வரும். இந்த நிகழ்வுக்கு எனக்கு சைமன் தோழர் என்னைய கேட்டாரு, நீங்க சிறப்பு விருந்தினரை வர முடியும்னு சொல்லிட்டு. சைமன் தோழர் இங்க இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போ. ஓகே அப்படிங்களா, சரிங்க தோழர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ குமிழ்முனை பதிப்பகத்தோட உட்காருங்க தோழர், ஒன்றும் பிரச்சனை. குமிழ்முனை பதிப்பகத்தோட நிறுவனர் தோழர் சைமன் அவர்களை பத்தி எனக்கு என்னோட ப்ரொஃபசர் ஃபாத்திமா பாபு மேம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அவங்க மூலமா தான் எனக்கு தோழர் அறிமுகமானாரு. கனிஷ்டா தோழரும் தோழர் ஃபாத்திமா பாபு தோழரும் இது அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ தோழர் இந்த மாதிரியான ஒரு ஒர்க் இது நார்மலான ஒர்க் இல்லை. இது ரொம்ப அவங்க எழுத்தாளர்களை விட இவங்க ரொம்ப கான்சியஸா ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு இடம் இல்லையா. இது வாசகர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் ஒரு பாலமா இருக்கிறது செயலை அவங்க செஞ்சுட்டு வர்றாங்க. ஸோ அதை சிறப்பாகவே பண்ணிட்டு வர்றாருன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் என்னோட என்ன சொல்றது, சிறிய நம்ம செய்யற சின்ன சின்ன காரியங்கள் பின்னாடி ஒரு மிகப்பெரிய வரலாறா மாறும்னு சொல்லிட்டு மார்க்சிம் காகியோட வரிகள் ஒண்ணு உண்டு. மார்க்சிம் காகியையும் பகத்சிங்கையும் தான் என்னால உங்களுக்கு சொல்ல முடியுது. எனக்கு ஏன்னா நம்ம கம்யூனிச பாதைகளை பயணிக்கிறதுனால அவங்க 2 பேரும் தான் வந்து போறாங்க மனதுல. எனக்கு சடனா எழுதி வச்சு பேசி பழகலை. எழுதியிருக்கேன், ஆனா எழுதி வச்சதை வாசிக்கிற மனநிலையில எனக்கு இல்லை. ஸோ என்ன தோன்றதை நான் பேசிட்டு இந்த நிகழ்வை எனக்கு சிறப்பு விருந்தினராக கொடுத்து என்னை இந்த நிகழ்வுல கலந்துக்க வச்ச எல்லாருக்கும் என்னோட மிக பெரும் நன்றியும் மகிழ்ச்சியும். மம்மி டாடி ஒயிட் ரைஸ் வெள்ளச்சாமி வந்திருக்கு. சர்ப்ரைஸ் பண்ணுங்க.